Gurudev, we will start the session now. When we just list out what is real and what is unreal, அந்த ரியல் அன்றதுல மேலாக இருக்கக்கூடியது வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொன்னேன். அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கான்சியஸ் வேற, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேற அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அஷ்டவக்கரால திருப்பி 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 சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நான் வேற கான்சியஸ் வேறன்னு நான் ஏயா பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸாலதான் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள், அனுபவங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய தாக்கங்கள், இந்த வெளி உலகத்தால நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அனுபவங்கள், அதனால நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள், நம்ம பர்செப்ஷன், our feelings, our emotions, everything is because of our interaction. நான் இந்த உலகத்தில் உலகத்துடன் இணையும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவங்கள், இதுதான் என்ன வந்து பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் திங் பந்த முக்தி தான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பந்தம் பிகாஸ் ஆஃப் த ஐ ஐடென்டிஃபை மைசெல்ஃப் வித் த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அது முக்தி I have to detach myself from the body mind complex and என்ன பண்ணணும், always reside in the consciousness அப்படின்னு நம்ம இந்த ஒரு 3 ஸ்லோகத்துல வந்து நமக்கு சொன்னாங்க. இப்ப இந்த 4வது ஸ்லோகம், அதாவது 4வது போன வாரமே பார்த்தோம். அதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, the moment you withdraw yourself from the body and abide in your consciousness, you are free at the adunaiva. That very moment you are free. That very moment you become free from all the afflictions of this external world on your consciousness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் வந்து நம்ம இது மட்டும் புரிஞ்சு கொண்ட ஒரு ஞானம். இந்த ஞானத்தை நீ வந்து கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்கிறது? I am not the body, I am the consciousness. I am not the body, I am the consciousness சொல்லிட்டே தெரியணுமா? எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கணுமா? அதுலயே நீ ஸ்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் எப்ப பார்த்தாலும் I am not the body, I am the consciousness அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிலை. அது வந்து ஜீவன் முக்தி, விதேக முக்தி, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தேகத்திலிருந்து நான் வெளியே போயிட்டேன்னா எனக்கும் இந்த தேகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஓகே. அந்த விதேக முக்தி எப்ப வரும்? நான் இந்த பாடியை விட்டு வெளியில போனாலும் என்னோட கான்சியஸ்னஸ் சுத்தமா இருக்குமா? இல்ல அதுல இம்ப்ரெஷன் 11 விஷயங்களை நீ தூக்கின்னு போவேன் வேற நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது, அதெல்லாம் தூக்கின்னு போயிட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கு. அந்த விதேக முக்தி எல்லாம் பெரியவாளுக்கு, பெரிய ஒரு ஞானிகளுக்கு நம்ம இதை விட்டுடலாம். ஜீவன் முக்தி அப்படின்னா, நான் இந்த உடலில் ஜீவித்து இருக்கும் பொழுதே எனக்கு வந்து இந்த பந்த முக்தி வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானம்தான் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஞானம்? I am not this body mind complex, I am the consciousness. சரி, அதுலயே நீ நிலைச்சு இரு, அப்பதான் உனக்கு வந்து இந்த முக்தி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? மழை வந்தா வந்து கொடைய பிடிச்சுக்கணும், கொடைதான் உனக்கு மழையில இருந்து உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னா, சரிப்பா கொடை பிடிச்சுக்கணும், மழை என்னை காப்பாத்துக்குன்னா நான் கொடையை பிடிச்சுக்கணும்னு, அதனால எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள நம்ம கொடையை சுத்தி வச்சு நான் சுத்தின்னு இருப்போம். இல்லையா? மழையில இருக்கும்போது நான் கொடை பிடிச்சுக்கணும். மழையிலேந்து நான் என்ன
காப்பாத்திக்க நான் கொடையை உபயோகப்படுத்தணும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நான் கொடைய பிடிச்சுன்னு திரியறதுன்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும் இல்லையா? ஆனா எப்ப மழை வரும், எப்ப மழை வராது அப்படின்னு எனக்கு தெரியும். கேரளா பக்கம் போனவங்களுக்கெல்லாம் சதா சர்வக்கெல்லாம் அவங்க பக்கத்துல ஒரு கொடையை வச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஏன்னா எப்ப மழை வரும்னு தெரியாது. ரைட்? ஈவன் இன் லண்டன்ல கூட திடீர்னு நம்ம வெயில் காஞ்சிட்டு இருக்கோம், அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்த்துக்கூட திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்யும், வரத்துக்குள்ள வெயில் காயும். ஸோ அதனால அன்பிரடிக்டபிள் ஆஸ் வெதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வெதர் இஸ் அன்பிரடிக்டபிள். நம்ம நவடேஸ் சென்னை இஸ் ஆல்சோ பிகமிங் லைக் தட், வாட்எவர். ஸோ மழை வரும்போது நான் உபயோகப்படுத்துறதுக்காக கொடை என்கிட்ட ரெடியா இருக்கணும். ரைட்? ஸோ இந்த ஞானம், நான் இந்த கான்சியஸ்னஸ் தான், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை என்ற ஞானம் எனக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னுடைய ஒரு அனுபவமாக நான் அதில் ஊறி திளைத்தவனாக இருக்கணும். அதற்காக நான் எப்ப பார்த்தாலும் ஒரு ஞானியா இருக்க வேண்டியதில்லை. இந்த உலக அனுபவங்கள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நான் கொடையை விரிச்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? மழை வந்தோடனே நான் கொடையை வச்சுக்கணும். அப்ப மழை வரும்போது எனக்கு கொடை ரெடியா எனக்கு கை கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த ஞானம் என்பது எனக்குள்ள ஊறி திளைத்து அதை நான் புரிஞ்சுண்டு எனக்கு அது ரெடியா அவைலபிளா இருக்கணும். எப்போ? இந்த ஃபீலிங்ஸ், இந்த வெளி உலகங்கள் என்னை தாக்கும் போது எனக்குள்ள ஏற்படக்கூடிய அனுபவங்களில் இருந்து என்னை நான் கொள்வதற்காக. சரி, இந்த அனுபவங்கள் என்ன பண்ணுது? இந்த கான்சியஸ்னஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எங்க இருக்கு? தெரியாதே. காத்து, பூமி என்னன்னு தெரியும், ஃபயர்னா எப்படி இருக்கும் தெரியும், வாட்டர் எஸ் ஐ நோ, ஏர் ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் see but I can feel it. பட் ஸ்பேஸ் நீ எப்படி புரிஞ்சுக்க? ஒரு சின்ன ஒரு 5 வயசு குழந்தைக்கு நீ ஸ்பேஸ பத்தி சொல்லணும்னா, நீ இருக்கிறது ஸ்பேஸு, உனக்குள்ள இருக்கிற ஸ்பேஸு, நடக்கிறது எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல தான் அப்படின்னா அது முழிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஸ்பேஸ் புரியாட்டா பரவாயில்ல, நமக்கு புரியுதா? நமக்கு ஸ்பேஸ் என்பது புரியுதா அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் என்ற ஒரு அந்த மிகவும் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த ஆகாச தத்துவத்தை நம்மளால அசிமிலேட் பண்ண முடிஞ்சானா ஓரளவு நமக்கு இந்த கான்சியஸ்னஸ் என்பதும் என்னன்னு புரியும். இந்த கான்சியஸ்னஸும் இந்த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சுக துக்கம், இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், அனுபவங்கள். ஓகே, இந்த உணர்வுகளும் அனுபவங்களும் ஏற்படும் போது எப்படி அது எனக்கு தெரியுது அப்படின்னா, say example, somebody came yesterday and I was so angry. நான் அவங்கள கோச்சுண்டு கண்ணாபின்னு திட்டிட்டேன். அப்புறமா ஐயோ நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, எனக்கு மனசு கோயிங் கோயிங், ஏன் இப்படி பண்ண நீ இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே இல்லையே, ஏன் பேசின அப்படின்னு என் மனசு என்ன துன்பப்படுத்துது. எது துன்பப்படுத்துது? நான் செய்த ஒரு செயல். இப்போ இந்த செயல் யார் செஞ்சது? இந்த கொஞ்சம் ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இது this is a very very subtle, புரிஞ்சு கொள்வதற்கு மிகவும் சிரமமான, ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் மனசை கம்ப்ளீட்டா 100% நான் சொல்றத கேட்கறது ஒண்ணு, அது கேட்கும் போது வேணும் உளறின்னு இருக்கா, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு எஸ் நோ மைண்ட் வேற ஒண்ணு ஆடின்னு இருக்கும். அதை தவிர என்னவோ சொல்றாளே, ஏதோ உன்னதமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஐ ஹாவ் டு பே அட்டென்ஷன் அண்ட் இன்டர்னலைஸ் தட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜெயஸ்ரீ சொல்றான்றதை விட்டுடுங்க. This is told by, it is given to us by, எப்படி பகவான் கொடுத்தது, அதனால்தான் பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இங்க ஜெயஸ்ரீ உவாச்சா இல்ல, அஷ்டவக்ர உவாச்சா தான்.
இந்த சாப்டர் முழுக்குமே அஷ்டவக்ர உவாச்சா தான். அவர் தான் சொல்றார். இது என் கருத்து இல்ல, நான் எனக்கு புரிஞ்சது அப்படின்றது வேற விஷயம். புரியாம நான் வந்து இத பார்த்து பார்த்து படிக்கல, புரிஞ்சுதான் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சோ நான் சொல்றத உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த கான்சியஸ்னஸ் என்ன, எனக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்ன. உணர்வுகள் எப்ப எனக்கு ஏற்படுது? நான் எதையாவது எதிர்கொள்ளும் பொழுது, லைன் பை லைன் வாங்க, நான் எதையாவது எதிர்கொள்ளும் பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்படி கிவ்ஸ் மீ பிரியாணின்னு, நான் பிரியாணி சாப்பிடும் போது எனக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் வரும். நல்ல அனுபவமோ, கெட்ட அனுபவமோ, கசப்பான அனுபவமோ, சுகமான அனுபவமோ, எந்த ஒரு அனுபவமும் நமக்கு ஏற்படுவதற்கு நான் எதையோ எதிர்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா, கான்சியஸ்னஸ் இஸ் தேர், ஐ எம் த கான்சியஸ்னஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். கான்சியஸ்னஸ் இஸ் ஜஸ்ட், இட் இஸ் தேர். எனக்குள்ளேயும் வெளியேயும் கான்சியஸ்னஸ் அப்படியே இருக்கு. Then it encounters with some object, that object objectifies myself. இது இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்னுடைய சித்தம் என்பது எதையாவது எதிர்கொள்ளும் பொழுது அந்த சித்தத்தில் அந்த எதிர்கொண்ட ஒரு விஷயம் எனக்குள் தாக்குதல்களை ஏற்படுத்துது. அந்த தாக்குதல்கள் என்ன என்பது எனக்கு புரியுது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இந்த விஷயம் என்ன துக்கப்படுத்துச்சு. யாரு வந்து இதை அறிந்து கொள்கிறாங்க? ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா, இந்த பொருள்கள் அல்ல, இந்த பொருள்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை உணரும் விஷயம் யார் உணர்றாங்க? அந்த கான்சியஸ்னஸ், அந்த சித்தம் தான் இதை உணர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ராத்திரி பௌர்ணமி, இன்னைக்கு நல்ல நிலவு இருக்கு. பௌர்ணமிக்கு நிலவுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? சூரியன்ல இருந்து வந்தது. சூரியன்ல இருந்து இப்படித்தானே போச்சு. சூரியன் அங்க இருக்கு, நிலவு இங்க இருக்கு. சூரியன்ல இருந்து அப்படித்தானே போச்சு. இங்க வெளிச்சம் போறது எனக்கு தெரிஞ்சதா? தெரியல. அந்த மாதிரி எனக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனா அது எப்ப எனக்கு தெரியும்? அது எதையாவது எதிர்கொள்ளும் பொழுது, எதர் மீதாவது அது சேரும் பொழுது, அதனால எனக்கு, அதனாலதான் மூன்ல வந்து அந்த சந்திர ஒளின்றமே ஒளி, அது சூரிய ஒளி தான் இல்லையா? அது ஆப்ஜெக்ட் மேல விழும்போதுதான் அந்த வெளிச்சம் இருப்பது தெரியும். இல்லைன்னா அதுங்க வெளிச்சம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் குருஜி ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பார். இஸ் த யூனிவர்ஸ் லிட் ஆர் டார்க்? சொல்ல முடியுமா நம்மள? இஸ் த யூனிவர்ஸ் லிட் ஆர் டார்க்? யூனிவர்ஸ் பூரா ஒரு வெளிச்சமானதா? இந்த காஸ்மாஸ் பூரா, இந்த அண்டம் பூரா வெளிச்சமானதா இருளானதா? வெளிச்சமான பொருள்கள் நிறைய இருக்கு. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, நிறைய அதர் ஸ்டார்ஸ் ஆல்சோ இருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அதனுடைய ஒளிகள் இந்த இந்திரன், சந்திரன் மேல, பூமி மேல இதெல்லாம் படும்போது அதற்கு அது ஒளி ஊட்டுகிறது. இட் illuminates objects. Which one? The illumined object illuminates the unillumined objects. So the illuminator is different from the object which got illumined by that, and this illumination is prevalent now. புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த கான்சியஸ் சித்தம் என்பது சீயர், அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். எத? இந்த ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கொண்டு இருக்கான். அந்த விஷயங்கள்
இந்த கான்சியஸ் சித்தத்தில் ஏற்படும் போது நான் தூங்கின்னு இருக்கேன்ப்பா. நல்ல எம்.எஸ். சுப்புலட்சுமியோட குறை ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, ரைட்டா? அது பாடின்னு இருக்கு, டிவில வருது, நான் நல்லா தூங்கிட்டேன். The object is there, the sound is there, அது எனக்கு பிடிச்சது. ஆனா என் சித்தம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வித்ட்ரா ஆயிடுச்சு. அதனால அந்த சாங் எங்க ஹஸ்பண்ட் கேக்குறாரு, கேட்டியா? ரொம்ப நல்லா இருந்தது. எது நல்லா இருந்தது? கேட்கலையே. ஏன் கேட்கல? காது இருந்துச்சு, காதுல அந்த ஒளியும் உள்ள போனா அதோட வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு. ஆனா என் சித்தத்தை அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாததுக்கு காரணம், என்னுடைய சித்தம் இந்த பாடி உடல் என்றதிலிருந்து பிரிந்து தனியாக போயிடுச்சு. இந்த உடல் இப்ப இந்த சித்தத்தால ஒளி ஊட்டப்படாததாக இருக்கிறது. அதனால இந்த காது கேட்கல, கண்ணு பார்க்கல, வாய் அந்த பாட்டை பண்ணல, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் கண் பார்ப்பதற்கும், இதெல்லாம் நம்ம யோக வசிஷ்டம்ல ரொம்ப பார்த்திருக்கோம், கண் பார்ப்பதற்கும் காது கேட்பதற்கும் உள்ளே இருந்து இவற்றை ஒளிர செய்வது எதுவோ அதுதான் இந்த சித்தம் என்பது. அந்த சித்தம் தான் நான். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம்? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ரெண்டே செய்யுள் எடுத்தாலும் இந்த ஒரு பகுதியை நம்ம தாண்டிட்டான்னு அப்புறமா எல்லாமே கடகடன்னு போயிடும். ஓகேயா? இப்ப முதல்ல என்ன சொன்னோம்? சித்தம். நீ என்ன சொல்றது? இதுல எந்த நிமிஷம் நீ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வித்ட்ரா ஆகி சித்தத்தில் நிலைத்து இருக்கிறாயோ அந்த நிமிடமே உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சித்தம் எனக்கு புரியணும். இந்த சித்தம் என்பது இந்த உடலை விட்டு வேறானது என்று புரியணும். இந்த உடலில் இயக்கமாகவும் உணர்வுகளாகவும் அதுல பர்செப்ஷன்ஸ் ஆகவும் அதுல இருக்கக்கூடிய அனுபவங்களாகவும் இருப்பதாக இதை செய்யக்கூடியது இந்த சித்தம் தான். எனவே எனக்கு புரிவது, இந்த சித்தம் வேறு, இந்த உணர்வுகளை உணரக்கூடிய. அதனால்தான் இதெல்லாம் எங்கடா நடக்குதுன்னா மன ஏவ, உன் மனதுலதான் இந்த தாக்கங்கள். அழுக வருது மனசால, சந்தோஷம் வருது மனசால, வலி வருது இந்த உடம்பால். சோ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் எல்லா விதமான தாக்கங்களும் ஏற்படுது. இந்த தாக்கங்கள் ஏற்பட்டது என்று எனக்கு உணர்த்தி கொண்டு உள்ள ஒண்ணு இருக்கே, அதுதான் இந்த கான்சியஸ்னஸ். இதுக்கு இது ஒண்ணு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்காதுங்க. தினம் நம்ம தூங்கும் போது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வெளியில வந்துடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வித்தவுட் அவேர்னஸ், குருஜி அதான் சொல்றார், ஸ்லீப் வித் அவேர்னஸ் இஸ் மெடிடேஷன், மெடிடேஷன் விதவுட் அவேர்னஸ் இஸ் ஸ்லீப்பிங். அதனாலதான் நம்மளாம் கிரியா முடிஞ்ச அப்புறமா கேவோம், நான் தூங்கினா இல்லை நான் மெடிடேட்டிவா இருந்தேனா? அது யார் சொல்லுவாங்க? நமக்கு தான், நாமே தான் உணரணும். நான் குருஜி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் காதுல கேட்டுன்னு இருந்துச்சே. அப்போ அது மெடிடேஷன். குறைமொன்றும் இல்லை, பாட்டு பாடிண்டே இருந்தது எனக்கு கேட்கல, அது தூக்கம். தூக்கத்துல கம்ப்ளீட் வித்ட்ராவல். withdrawing with awareness is meditation. When you withdraw with awareness, you are getting established in the சித்தம். ரொம்ப ஈஸியா போயிடுச்சா? இப்ப உணர்வுகள் நான் அல்ல அப்படின்றது. இதுக்கு குருஜி ரொம்ப சுலபமான வழியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். anything you do it with 100% awareness. கோபம் இருந்தா 100% கோச்சுக்கோ. உடனே 100% எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியாது. மனது நழுவிடும். அடைச்ச
இவ்வளவு நேரம் நான் கோவமா இருந்தேன். சோ அதுதான் இங்க என்ன சொல்லிருக்காங்க, யூ பி எக்ஸ்பீரியன்ஸ், ஹேவ் ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ். அதெல்லாம் அனுபவங்களை பாரு. அதை அனுபவிக்கும் பொழுது இதெல்லாம் என்னுடைய அனுபவங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுதான் விட்னஸ் கான்சியஸ்னஸ். When you are able to establish in the witness consciousness, then you have withdrawn yourself from the body-mind complex and you have established in yourself in the consciousness. But எப்போ சில சமயத்துல தான் இந்த ஞானம் எல்லாம் வருது. கிரியா பண்ண அப்புறமா குருஜி பேத்தி கேட்டு கேட்டு நமக்குள்ள அதெல்லாம் ஒரு உருவேறின அப்புறமா யோக வசிட்டா படிச்சு பகவத்கீதா படிச்சு, தட் இஸ் வை வி ஆர் ஆல் சிட்டிங் நவ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அஷ்டவக்ர கீதா. இல்லைன்னா என்ன, நம்ம முதல் சாப்டர்ல பட நீ மெடிடேஷன் பண்ணலன்னு போயிட்டு வா. நான் இந்த அஷ்டவக்ர கீதை முதல்ல ஒரு சீனியர் டீச்சர் இன் ஆர்ட் ஆஃப் லிவிங், ஈக்குவல் டு குருதேவோட ரொம்ப அசிஸ்டன்ட், குருதேவோட அம்மாவோட க்ளோஸா இருந்தவங்க. அந்த ராஜலட்சுமி ரத்தன் சொல்லிட்டு ராஜிமான்னு சொல்லுவோம், அவரோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிதான். அப்பெல்லாம் எனக்கு இந்த அஷ்டவக்ர ஒண்ணுமே பெரிய என்னமா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். திருப்பி 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 படிச்சு 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 திருப்பி கேட்டு குருஜி சொல்றதை கேட்டு மத்தவங்க சொல்றதை கேட்டு ராஜிமா கிளாஸ் அஷ்டவக்ர கீதா 4 தடவை அட்டென்ட் பண்ணிருக்கேன். எவ்ரி டைம் த அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் பெட்டர் பெட்டர் பெட்டர். Now, if I sit and read the original book, I am able to understand. Not that இது நீங்க எனக்கு கை தட்டணும் எனக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல. No, we have to go to that state. That is because of the mind every time the mind gets purified. Purify ஆன மனசுல தான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னா என்ன, கான்சியஸ்னா என்ன அப்படின்ற அந்த ஞானம் வரும், நழுவி போயிடும், புரியும், புரியாம போயிடும். திருப்பி அஷ்டவக்கர நேத்து கூட ஒருத்தர் வந்திருந்தாரு, ஏன் நீங்க அஷ்டவக்கர கிளாஸ்க்கு வர்றது இல்ல? நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஒரு ஃபுல் சீரீஸ் கேட்டிருக்கேன், அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நான் கேட்டேன் பகவத்கீதை, நான் கேட்டேன், எனக்கு புரியலன்னா யூ ஹவ் ஒன்லி லிசன் லைக் எ ஃபில்ம் சாங். நம்ம கேக்குறது நமக்கு புரியணும். இத நான் திமிர் பிடிச்சு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எவ்ரி திங் இதுக்கு மேல என்னால கான்சென்ட்ரேட் முடியல, ஓகே ரைட், ஐ எம் கோயிங், ஐ வில் கம் டு த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் ஐ வில் லிசன் டு த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப எனக்கு மைண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புரியல, ஓகே நிறுத்திட்டு நிதித்தியாசன் சொல்லுவோம்ல, நம்ம இப்ப என்ன சொன்னா இவ, என்ன பேசினா இவோ, என்னவோ சொன்னாலே அத அசப்போடு போட்டு இத புரிஞ்சுக்கலாம். முதல்ல அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம அப்புறமா போலாம். திஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஆல் டு ஃபாலோ. இப்ப இந்த ஒரு ஸ்லோகம் கான்சியஸ்னஸ் அண்ட் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் செப்பரேட் எப்படின்னு நான் சொன்னது விளங்கல்ல அப்படின்னா, ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் கோ அண்ட் ஸ்லீப், டேக் ரெஸ்ட், ரிலாக்ஸ். நாளைக்கு இந்த ரெக்கார்டிங், அதுதான் நான் இமீடியட்ல ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்கேன், அதை கேளுங்க. அப்புறமா இத புரிஞ்சப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நான் இந்த நேரத்துல காய்ன்னு கத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ இப்ப நம்ம புரிஞ்சுன்றது ஒரு விஷயம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ் and that consciousness is myself. ஓகே, புரிஞ்சிடுச்சு. ஏன் அதனால அதுலயே நான் நிலைச்சு இருக்க முடியல அப்படின்னா, இன்னொரு விஷயம், அடுத்தது 2வது விஷயம். இன்னைக்கு 2 விஷயம் தான் பேச போறோம், முடிஞ்சா 3 விஷயம் பேச போறோம். 1 பேசி முடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ற ஒண்ணுக்கு டெஃபினிஷன் அங்க குழப்பமா இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம். the doer and the enjoyer, right? கர்த்தா அவரு போக்தா. நான் தான் செஞ்சேன், அப்ப நான் தான் அனுபவிக்கணும். கிருஷ்ணர் சொல்வார், ஐ எம் நாட் த டூவர், ஐ எம் நாட் த என்ஜாயர். என்னையா நீ தானையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுவே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஐ எம் நாட் த டூவர், தென் ஹவு கேன் ஐ பி த என்ஜாயர், ரைட்? ஐ எம் நாட் த டூவர்.
ஏன்னா இப்ப நீ தானே அஷ்டவக்கர சொல்லிட்டு இருக்க, ஐ எம் நாட் த டூவர், ஐ எம் நாட் டூயிங் அஷ்டவக்கரா அப்படின்னா, அஷ்டவக்ரா என்ற ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஜெய்ஸ்ரீ சொல்லிட்டு இருக்கா அப்படின்றது நீங்க சொல்லலாம். நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் த டூவர். அப்போ பிரபாவதி சொல்ற என்னத்த ராத்திரி 9 மணில இருந்து 10 மணி மட்டும் ஏதோ உளறின்னு இருந்தா அப்படின்ற அவ சொன்னா, அது என் காதுல பட்டா, ஐயோ நான் உளறவா செஞ்சேன், நான் ஒண்ணுமே சரியா பேசலையா, தப்பாவா சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு தாக்கமும் எனக்கு வரும். புரியுதுங்களா? இப்ப இந்த அஷ்டவக்ர கீதா குருதேவர் சொல்லி கொடுத்தது, அஷ்டவக்ரா ஜனகருக்கு சொன்னது, அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு யார் கொடுத்தாங்க? குருஜி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? இது நீ கருவி, உன் மூலியமாக இந்த கூட்டங்களுக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு இது புரிய வேண்டிய, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இந்த நேரம் இவங்களுக்கு வந்துடுச்சு, இந்த ஞானம் இவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். யூ ஆர் கோயிங் டு டூ தட். தென் வேர் இஸ் த டூயர்ஷிப்? புரியுதா? ஆனா என்ன சொல்றா பிரபாவதி அம்மா, நேத்து ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா, வெரி குட், நான் ரொம்ப நல்லா சொன்னேன் அப்படின்ற அந்த ஐ டிட் இட், ஐ வாஸ் த டூவர் அப்படின்றது நமக்கு போகாது. ஏன் அப்படின்னா அங்கதான் நான் என்ற அகங்காரம் வருது. நான் என்ற சித்தம் வேறு, நான் என்று நான் உணரக்கூடிய அகங்காரம் வேறு. இந்த சித்தம் அகங்காரத்தை விட்டு சித்தத்தில் நிலைத்திருந்து நான் இந்த ஒரு வேலையை செய்தேனானால் இந்த ஒரு காரியம் என்னால் செய்யப்படவில்லை, என் மூலியமாக இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி வந்து அந்த உப்புமாவை கலர்ற கரண்டிக்கும் அந்த உப்புமால போட்ட உப்புக்கும் சம்பந்தம் இல்லையோ, புரியுதுங்களா? இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கல, என்ன இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குள்ள எப்படி எனக்குள்ள என்ன என் காதுல சொல்றாங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க கூடாது. என் சித்தத்தில் இந்த புரிதல், என் சித்தத்தில் இந்த அறிதல், என் அறிவில் இந்த வார்த்தைகள் வந்து 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 விழும்போது, where is the doer and where is the, if I am not the doer, then whether you say that you have done it well or whether you just confuse us like hell அப்படின்னாலும் that is not going to affect me. இந்த ஒரு சௌகரியமான இடத்திற்கு நான் போக எனக்கு இந்த ஞானம் அவசியம். புரியுதுங்களா? இந்த ஞானத்தை எனக்கு அப்பப்ப என்கிட்ட இருந்து யாரோ புடுங்கிடுறாங்கப்பா. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க காணம்பேத்து. இப்ப யாரோ சொல்றாங்க, நீ ஏன் இந்த மாதிரி நீ எம்ஏ பிஎஸ்ஏ படிச்சிருக்க கூடாதுன்னு, நீ வந்து டாக்டர் ஆயிருக்கணும். சரி ஆகலையே, இப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் டாக்டர் ஆயிருக்கணுமா? நான் டாக்டர் ஆயிருக்கணும், நான் இப்படி பண்ணிருக்கணுமா? நான் பண்ணது தப்பா? நான் வடபழனி வீட்டு வித்துட்டு இங்க வந்தது தப்பா? இது ரைட்டா? அப்படின்னு 1008 கேள்விகள் எனக்குள்ள வரலாம். வடபழனி வீடு வித்ததுக்கும் நான் காரணம் இல்லை, இன்னைக்கு எனக்கு இந்த வீட்டுல நான் இருக்கிறதுக்கும் நான் காரணம் இல்லை. These are all predestined things that is happening in the drama and I am a participant in the drama. இது நடக்குது. அந்த சிவசூத்ரா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு சார் சொல்லி இருப்பாரு, ரங்கம் தர ஆத்மா. இந்த ஆத்மா ஒரு ஸ்டேஜ், இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல நடக்குது. நாரதகான சபால இன்னைக்கு வந்து பத்மா சுப்பிரமணியம் பரதநாட்டியம் நடக்கும், நாளைக்கு வந்து விசுவோட டிராமா நடக்கும், இல்லைன்னா விஜயோட இது ரிலீஸ் ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்போ அந்த நாரதகான சபால இன்னைக்கு என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கல. நாளைக்கு என்ன நடக்கும்? ஒரு பரதநாட்டிய கச்சேரி நடக்கும்.
இது எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல நடக்குதே ஒழிய ஸ்டேஜுக்கும் இந்த பரதநாட்டியத்தை நாரதகான சபால பார்த்தாதான் டான்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம டான்ஸ் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாததுக்கு அந்த செட்டப், அந்த தரை என்ன பண்ணுச்சு? அப்கோர்ஸ் தரை ஓரளவுக்கு இருக்கணும், அது வேற விஷயம். அதுதான் நம்மளோட கான்சியஸ்னஸ்ல இந்த டிராமா நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இது எனக்கு புரியாம போறதுக்கு, அப்பப்போ இந்த ஞானம் கையை விட்டு நழுவி போறதுக்கு காரணம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஒரு பெரிய பாம்பு, கருநாகம் ஒண்ணு உனக்கு கடிச்சிட்டு, கருநாகம் கடிச்சா என்ன ஆகும்? செத்து போயிடும் இல்லையா? அந்த கருநாகம் உன்னை கடிச்சதால உனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது. எந்த துன்பம் ஏற்பட்டது? நான் வேறு, என்னுடைய கான்சியஸ்னஸ் வேறு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னை பந்தப்படுத்தவில்லை, நான் இவைகள் எல்லாம் என்னை பந்தப்படுத்துகிறது என்று நான் எண்ணிக்கொண்டு, அந்த ஒட்டகம் கதை மாதிரி தான், நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தெளிவ இந்த பாம்பு கடிச்ச உடனே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. எனக்கு கான்சியஸ்னஸ் காணாம போயிடுச்சு. யார் இந்த பாம்பு? அதுதான் நான் என்ற அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. You who have been bitten by a great black serpent of egoism, I am the doer, please அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுட்டு இருக்க. இந்த பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முறிப்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த விஷ முறிவு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்ததானே இந்த கடி விஷம் இறங்கும். என்ன இந்த பெரிய கருநாகம் கடிச்சிடுச்சு, என்ன ஆச்சு? அதனால ஐ எம் த டூவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில நான் அசிங்கமா பந்தப்பட்டு இருக்கேன். இதுக்கு உனக்கு ஒரு ஆன்டிடோட் கொடுக்கணும், அந்த விஷ முறிவு கொடுக்கணும். அது என்ன? இந்த அமிர்தத்தை குடி. எது அமிர்தம்? நான் சொல்றேனே இந்த ஞானம், இது கரெக்ட், இது ரைட்டு, இதுதான் ஞானம் என்பதில் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். என்ன, நான் 5 விஷயம் முதலே சொல்லிட்டாங்க. இதே நீ அமிர்தமாக பருகு, விஷயன் விஷவாத்வஜ அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் ஸ்லோகத்திலே, ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷன்லயே நமக்கு சொல்லியாச்சு. நான் தான் உனக்கு ஒரு பெரிய அமிர்தத்தை பாட்டிலா கொடுத்துருக்கேன்ல. அப்பப்ப இந்த பாம்பு கடிக்க கடிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். தலைவலிக்குன்னா நான் மருந்து சாப்பிடணும் இல்லையா? இப்ப நாங்க சொல்றேன், தலைவலின்னா இந்த மாத்திரை சாப்பிட உனக்கு தலைவலி சரியா போயிடும். ஐயோ இவ சொல்றது சரியா? அமிர்தாஞ்சன் தேய்ச்சா தானே தலைவலி போகும், இவ ஏதோ மாத்திரை கொடுக்குறாளே அப்படின்னு. when some remedy is given to you, if you start doubting that remedy, how can it be a remedy at all? புரியுதா? அது இன்னொரு குட்டி பாம்பு ஆயிடும் அப்ப, ரைட்? So I am the doer, please drink the nectar of faith. What is the faith? I am not the doer. இதுல எஸ்டாப்ளிஷ்ட் இருந்தேன்னா உனக்கு பந்தம் என்பது ஏற்படவே படாது. இந்த நிமிஷமே நீ அப்பதான் ஓஹோ இதனாலதான் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பந்தப்பட்டு இருந்தேனா அப்படின்னு அடுத்த சாப்டர்ல, அடுத்த ஒரு இதுல ஜனக உவாச்சா உள்ள அவர் அலற போறார். அப்படியா, நான் அவ்வளோ சுதந்திரமானவனா, நான் தான் என்ன பந்தப்பட்டவனா நான் நினைச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய போறது. சோ இப்ப இன்னைக்கு ஒரு 3 ஸ்லோகம் தான் பார்த்தோம். ஒரு விஷயம், நான் வேறு, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேறு அப்படிங்கிறது. I am not the doer. When I am the doer, I am also the enjoyer. I am not the doer. How can you say that you are not the doer? Yes, I am doing it.
இந்த ஒரு எண்ணத்துக்கு காரணம் உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் என்ற கருணாக உன்னை தீண்டிக்கிட்டே அப்ப 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 வந்து டொக்கு டொக்குன்னு கொத்திக்கிட்டே இருக்கு. வச்சுக்கோ ரெடியா. நான் கொடுத்த இந்த அமிர்தம் என்னக்கூடிய இந்த ஒரு ஆன்டிடோட். வாட் இஸ் தட்? நோ, ஐ எம் நாட் த டூவர். திஸ் இஸ் பீயிங் டன் த்ரூ மீ. This is being done through me. Then whether this has been done well or சொதப்பிட்டேனா நல்லா எடுத்தேனான்றது கூட எனக்கு சம்பந்தம் இல்லாதது. அது எப்ப தெரியும்? when I completely get rid of the அகங்காரம், I am the doer அப்படின்ற அந்த கருணாகத்து பக்கமே போகாம ஐ எம் நாட் த டூவர் என்ற ஒரு அமிர்தத்தின் பக்கம் போகும்போதுதான் நான் பந்தப்படாமல் இருப்பேன் என்பது முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் கிளாஸ் எடுத்தா, இருந்தாலும் போறோம்னு நினைக்கிறேன். கதமே, it is too much. It is too much what we have said. So please revise what we have done. திருப்பி நான் சொல்றேன், நம்ம என்ன பார்த்தோம்? I am the not the I am the consciousness, but I am not the seer. I am the seer, I am not the seen. I am the experiencer, I am not the objects of experiences. I am not the experience myself. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, don't be go into the rut of I am the doer. If you are the doer, then you are. Supposing நான் வந்து அவனை திட்டிட்டேன், அதனால அவன் என்ன கோஷிட்டு போயிட்டான், அந்த ரிலேஷன் பண்ண, if I feel that I am the doer there, then I have to experience losing the friendship, right? If I am not the doer அப்படின்னா அவன் என்னை விட்டு போனாலும் எனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்போ அந்த டுகெதர்னஸும் குறைய போறது இல்லை. அது என் மனசு விட்டு வெளியில போயிட்டு என்ன அது வந்து பாதிக்கல. அதனால நான் பந்தப்பட்டு கோயிங் 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 கோயின்னு ஐயோ அவனை திட்டேனே, அவன் திட்டேனே, அவன் கோச்சிட்டு போயிட்டானே. இது இந்த ஒரு பெரிய டிராமா நமக்குள்ள ஆப்சென்ட் ஆயிடும். புரியுதா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஐ எம் த டூவர் அப்படின்னு நீ சொல்லும் போது அதுக்கு காரணம் அந்த அகங்காரம் என்ற கருணாகம் உன்னை தீண்டியதால். அதற்கு ஆன்டிடோட்டா வச்சுக்க வேண்டியது ஐ எம் நாட் த டூவர். தென் ஹூ இஸ் த டூவர்? I did this, I have been made to do this, right? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு ஆல்வேஸ் யூ ஹாவ் டு every emotion, everything that happens in the consciousness, become aware of that. Today I am happy, today I am sad. போன கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா? கோபம் வந்தா என்ன பண்ண, how to change it, how to shift the consciousness. குருஜி சொல்வார், 100% நீ ஒரு இடத்துல இருந்தானா 100% நீ வந்து நிரம்பூரம் நின்றுட்டு இருக்க முடியாது. உஷபான கொஞ்ச நேரம் உட்கார வேணும்னு தோணிடும் இல்லையா? அதனால அது எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பூர்வமா செய்யும் பொழுது சிறிது நேரத்தில் that shift will happen. மனது வந்து மாறும் தன்மையே இருக்கும். Then it will be clear. ஓஹோ, இதுதான் விஷயம். That's okay. Let me come back. நான் திருப்பி அந்த நெக்டர் எடுத்து குடிச்சிட்டு ஐ எம் நாட் த டூவர் அப்படின்னு அந்த கருணாகத்தை துரத்திட்டு இருப்பேன். புரியுதுங்களா? இந்த 3 விஷயம் இதை பார்த்தோம். இதை வந்து நான் ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன். நீங்களே உட்கார்ந்து எழுதுங்க. இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம், என்ன சொன்னாங்க, இது எனக்கு எவ்வளவு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ.